ஹாய் ஹாய் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அழகான ஒரு பட்ஜெட் வீடுங்க. 10 லட்ச ரூபாய்க்கு கேரளாவில் பண்ணியிருக்காங்க. 10 லட்ச ரூபாய்க்கு 824 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள மாடலில் அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட வீடுகள்லாம் வந்து நான் எதுக்காக இங்கே இதில் எடுத்து போடுறேன்னா, நம்மளால் ஒரு வீடு கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்பாங்கல்ல. அதாவது ஒரு 5 லட்சம் ஒரு 10 லட்சம் வச்சுக்கிட்டு நம்மளால் வீடு கட்ட முடியுமான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக தான் இந்த வீடுகள் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வந்து 1 லட்ச ரூபாயிலேருந்து 20 லட்ச ரூபா வரை உள்ள வீடுகள் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். வீடு கட்டாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமோடி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த வீடியோக்கள் வந்து நம்ம போட்டுட்ருக்குறோம். இன்னும் நிறைய வீடுகள் நம்ம எடுத்து போட போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இந்த பட்ஜெட் வீடு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். 10 லட்ச ரூபாய்க்குள்ள வீடு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வெள்ளை மார்பிளில் செய்த சிற்பம் போல் ஒரு அழகான ஒரு வீடு. வீட்டு வேலை ஃபுல்லாக முடித்து எடுக்கிறதும் அதோடு அழகாக பண்ணி முடிக்கிறதும் ஒரு பெரிய கலை தான். சின்ன பட்ஜெட்டாக இருந்தால் அதுலேயும் பெரிய சந்தோஷம். எல்லோரையும் இந்த பட்ஜெட் வீடை பார்க்குறதுக்கு வரவேற்கிறேன். சேர்த்தலால் பில்டரும் டிசைனருமான ஸ்ரீஜித்து தான் இந்த வீடை கட்டி முடித்து எடுத்திருக்காரு. 824 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இந்த வீட்டோட பரப்பளவு. இதுக்கு செலவான தொகை வெறும் 10 லட்ச ரூபா தான். புதிய காலங்களுக்கு சேரக்கூடிய டிசைனும் குறைஞ்ச பட்ஜெட்டும் இதோட இட வசதியும் எல்லாம் சேர்ந்து இதை ஒரு நல்ல ஒரு பெருமைக்குரிய வீடாட்டு மாற்றுது. 7 சென்ட் பூமியில் கிழக்கு முகம் பார்த்து ஃபுல்லாக வாஸ்து பார்த்து கட்டின வீடு தான் இது. இந்த பிளாட்டு ரோட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஃப்ரண்டில் உள்ள தள்ளுகளெல்லாம் க்ரோம் செய்து அழகாக்கியிருக்காங்க. முன்னால் ஒரு சின்ன சிட் அவுட்டு தான். அதில் இட சைடில் உட்காரதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. சிட் அவுட்டை தூக்கி நிறுத்துறது ரொம்ப அழகான 2 பில்லர்கள் தான். நல்ல அழகும் கம்பீரமும் நல்ல ஒரு வேலைப்பாடு நிறைந்த சிட் அவுட்டு தான் இந்த வீட்டுக்கு வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் டோரை அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைனும் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒன்று உள்ளால போய் பார்ப்போம். தங்குறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த வீடு. நல்ல வசதியான ஒரு ஹாலு. அதோட வலது சைடில் ஒரு டைனிங் ஏரியா. அதுக்கு பக்கத்தில் தானே ஒரு வாஷ் கவுண்டரும் வச்சுருக்காங்க. ஒரு சுவருக்கு மட்டும் வித்தியாசமான கலர் கொடுத்து இந்த ஹாலை இன்னும் அழகாக்கியிருக்காங்க. நாம் இனி முதல் பெட்ரூமை பார்க்க போவோம். நல்ல க்ளோஸ் வென்டிலேஷனும் நல்ல இட வசதியும் கொண்ட ஒரு அழகான பெட்ரூம் தான் இது. இங்கே ஒரு கார்னரில் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிளும் டாய்லெட்டும் போகிறதுக்கு வசதியாட்டு ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் 2 பெட்ரூம்களுமே அட்டாச் பாத்ரூமோடி உடையது தான். இனி இங்கே இருந்து நம்ம ஹால் விளையாட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 2வது பெட்ரூமை பார்க்க போவோம்.
நல்ல விசாலமான இடவசதி கொண்ட ஒரு அழகான பெட்ரூமு. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு சுவரை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. டோரை திறந்து உள்ளே வரும்போது ரைட் சைடில் டாய்லெட் போகிறதுக்கான ஒரு ஏரியாவும் வாஷ் கவுண்டரும் வச்சுருக்காங்க. டாய்லெட் ரெண்டுமே ரொம்ப ஆடம்பரம் காணிக்காம சிம்பிளாக தான் வச்சுருக்காங்க. இனி இந்த வீட்டில் உள்ள கிச்சனை நம்ம பார்ப்போம். நல்ல ஒதுங்கினதும் நல்ல சுத்தமானதுமான ஒரு அழகான கிச்சன் ஸ்பேஸு. கபோர்டு ஒர்க் எதுவுமே செய்யாட்டாலும் கபோர்டு ஒர்க்கு செய்யறதுக்கு தேவையான ஸ்பேஸுகள் எல்லாம் ஒதுக்கி விட்டு தான் வேலையை முடித்து வச்சுருக்காங்க. ஒன்று கை நீட்டுனா சாதனங்கள் கிடைக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்ட கிச்சன்கள் கட்டி இருக்கக்கூடிய வீடுகளுக்கு ஃபேன்ஸு அதிகம்தான். இங்கே ஒரு அழகான ஒரு வழி போட்டிருக்காங்க. அதோட தொட்டு பேக் சைடில் ஒரு ஒர்க் ஏரியாவும் வச்சுருக்காங்க. இந்த ஸ்பேஸ்லேயும் வாஷிங் மிஷினும் ஃப்ரிட்ஜும் வைக்கலான்னு சொல்கிறாங்க வீட்டுக்காரங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அபிப்பிராயங்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.